இல்லையா? மேம் மேல இருக்கா கெல்னர்? இருக்காரு மேம். அப்ப ஏன் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? மேம் என்ன மிஸ்டேக்குங்க மேம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். KELLERNER கெல்னர். ஓகேவா? அதுக்கப்புறமா ஆர்பைட்னு எல்லாமே அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீங்க எது ஒர்க் பண்ணாலுமே ஆல்ரெடி இங்க இருக்கிறத ரெஃபர் பண்ணி பண்ணுங்க. ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கீங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். அப்புறம் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இது பாருங்க. இங்க இருக்குல்ல. ஆங்க மேம். This assessment should meet with மேம் ஃபார்மல் இன்ஃபார்மல் இருக்குங்களா மேம்? அப்படி எல்லாம் இல்லையே இதுல எதுவுமே. காம்ப்ட்னா தேர்ட் பர்சனுக்கு என்ன போடணும்? டீ போடணும். அதானே போட்டிருக்கோம் மேம். ஓகே மேம். புரியுதா? புரியுது மேம். Er arbeitet. He works per week 46 hours. 46 Stunden. Er hat am Montag und am Dienstag frei. So Monday and Tuesday free. அப்படிதானே எழுதணும் நீங்க? ஆமா மேம். அப்ப ஏன் தப்பா எழுதிட்டீங்க? கரெக்ட் மத்த ரெண்டுத்துக்கும் கரெக்ட் பண்ணி எழுதுறீங்களா அப்புறமா? ஓகே மேம். ஓகே நம்ம மேம் இந்த சொல்லுமா. இல்லைங்க மேம், எர்ரன்னு போட்ட இடத்துல ஓன் சொல்லி போட்டு எழுதணுமாங்க மேம்? எர்ரன் போட்ட இடத்துல இல்லைங்க மேம், இப்போ மேல்னா ஹெர்ர போட்டு சொல்றீங்க. ஆமா, எர்ரன் ஃபீமேல்னா ஃபீமேல்னா ஷீ போட்டிருப்பேன், இந்த சி போட்டிருப்பேன். ஆங்க மேம். ஆனா அது சேர்க்காம ஓன் பெரூஃப் ஃபான் பெரூஃப் வான் பெரூஃப் அப்புறம் எழுதணுமாங்க மேம்? வான் இல்ல, ஃபான் பெரூஃப். இதெல்லாம் அப்படியே தானே இருக்கு. லியன் ஷாஃபர் இஸ் வெயிட்டர் பை ப்ரொஃபஷன். இதுல எல்லாம் எதுவுமே இது கிடையாது. ஓகேவா? சோ ஏர் ஆர்பைட்டட் verb, அதுக்கு டி எண்டிங் கொடுக்கணும். ஏர் ஹார்ட்டுக்கு டி எண்டிங் கொடுக்கணும். இஷ்னா ich habe am Montag frei. புரியுதா? ஓகே மேம். ஏறனால ஹேட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஜி ஃபார்மலா சொல்றீங்க அப்படின்னா ஜி ஹாபன் ஃபுல்லா போடணும். ஜி ஹாபன் அம் மோன்டாக் ஃப்ரை. இல்லையா? இந்த ஷீ அப்படின்னா ஹார்ட் வரும் ஷீக்கு பதிலா. புரியுதா? அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷன் எழுதணும். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? மைண்ட் பெரூஃப், உங்களை என்ன ஒர்க் பண்றீங்க அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா? அந்த பேராகிராஃப் செக் பண்ணிட்டு உங்களை பத்தி எழுதணும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப எழுதாதீங்க, நீங்க எழுதி அனுப்புங்க எனக்கு. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் லேர்னர். நம்ம ஆர்டிகல் டேர் தஸ் டின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது ஒவ்வொரு டிக்ஷனரிலையும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. எப்படின்னா ஓட்டர் பியூஷர் சேன் சி டி பைஷ்பிலான் ஓ ஸ்டேட் ஆர்டிகல் ஆர்டிகல் ஓடர் ப்ளூரல். ஆர்டிகல் எங்க இருக்கு, ப்ளூரல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ கிராங்கன் ஹவுஸ். கிராங்கன் ஹவுஸ்னா என்னது? ஹாஸ்பிட்டல். ஆமா, ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல் கிராங்கன் ஹவுஸ்க்கு என்ன ஆர்டிகல்?
thus. Thus Krankenhaus. என்ன தெரியுதா இல்லையா? தெரியுதுங்க மேம், இங்க இருக்கு. தெரியுது மேம். அப்புறம் இங்க ER ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ப்ளூரல் ஆயிடும். ஓகேவா? thus Krankenhauser ஆட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூரல் ஆயிடும். ஸோ அதுக்கு டெஃபினேஷன் ein Gebäude in dem Kranken Untersucht und behandelt werden und längere Zeit bleiben. ஸோ Krankenhausனா ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்ல வந்து சிக் பீப்புள்க்கெல்லாம் எக்ஸாமின் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அங்க ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தஸ் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. தஸ் புக்கில் எது ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஆர்டிக்கல் எங்கே இருக்கு சொல்றீங்களா? ஆர்டிக்கல் டேரா, தஸ்ஸா, டியா? டஸ்ங்க மேம். எப்படி சொல்றீங்க மேம்? இங்க முன்னாடி நம்ம டஸ், ஆட்டோ, டஸ். ஆமாம்மா, அதுல பாத்துட்டீங்க. ஆனா இங்க எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த லைன்ல எங்க சொல்லிருக்காங்க அது வந்து தஸ்ன்னு? மேம் இந்த இஎஸ் போட்டிருக்காங்க இல்லைங்க மேம்? இல்லையே. சிஹெச் மேம், ஒரு நிமிஷம். மேம் இ வருது இல்லைங்க மேம்? ஃபர்ஸ்ட் பர்சன். இல்ல, கடைசில என்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க. எஸ் மேம். என்டின்னா நாய்ட்ரும். நாய்ட்ரூம்க்கு என்ன ஆர்டிக்கல் வருது? தஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிக்ஷனரியிலும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, ஒவ்வொரு பேட்டர்ன்ல போட்டிருப்பாங்க. அதுதான் இங்க சொல்லி தராங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கிலோமீட்டருக்கு டேருன்னு கொடுத்துட்டாங்க. ப்ளூரலுக்கும் சேம் அதே தான், டி கிலோமீட்டர். ஓகேவா? அப்புறம் தஸ் செமினார், இங்க ஆல்ரெடி தஸ்ன்னே கொடுத்துட்டாங்க. தஸ் செமினார், ப்ளூரல் வந்து டி செமினார். டாக், டாகுக்கு வந்து இது என்ன ஆர்டிக்கல்? டாகுக்கு மேம் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலைங்க மேம். தெரியலையா? ஆமாங்க மேம். சும்மா கண்டுபிடிங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டேன். ஆமாங்க மேம். அதே பேட்டர்ன்ல ட்ரை பண்ணுங்க. டாக்னா ப்ளூரல், ஈனா ப்ளூரல் ஆயிடும். என்ன தானே மேம் வரும்? எம்ன்னு கொடுத்துருக்காங்க. எம்னா என்னது? மாஸ்குலின். மாஸ்குலின்னா என்ன ஆர்டிக்கல் வரும் சொல்லுங்க. கீழேயே கொடுத்துருக்காங்க, பார்த்தே சொல்லுங்கம்மா. ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? தெரியுது மேம். மாஸ்குலின் டெர். நீங்க பார்க்கவே வேணாம், நேத்தே நான் சொல்லிட்டேன். மாஸ்குலின் வந்து டெர், நாய்ட்ரூம் வந்து தஸ், ஃபெமினின் டி வரும், ப்ளூரல் டி வரும். நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், சரிங்களா? ஏன்னா இதுதான் மெயின். இப்ப சென்டென்ஸ் எல்லாம் எழுதணும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். சோ மாஸ்குலின்னா என்ன வரும் ஆர்டிகல்? நாய்ட்ரூம்க்கு டஸ் வரும், ஃபெமினின்க்கு டி வரும். இது மறக்கவே மறக்க கூடாது. ப்ளூரலுக்கு ப்ளூரலுக்கும் டி தான் வரும். ப்ளூரலுக்கும் டி தான் வரும். ஓகே மேம். அப்படிங்களா? சோ இன்னொன்னு ஓகேன்னா நவுன்னு கொடுத்துட்டாங்க, ஃபெமினின் சொல்லிட்டாங்க, ப்ளூரல் வந்து ஓகேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வரும்னு இந்த டேபிள்ல ஃபில் பண்ணும்.
கிராங்க் அண்ட் ஹவுஸ் தஸ்ன்னு தஸ்ல போட்டுடுங்க. புக் வந்து தஸ், அதுலயும் இங்க போட்டுடலாம். புக்கு. அப்புறம் வேற என்ன வருது? செமினார் இல்லைங்களா? ஆமா மேம். அப்போ இதுக்கு மேஸ்குலின்ல கிலோமீட்டர், சாக் வந்திருக்கா? ஃபெமினின்ல வோக்கர் வந்துச்சா? ஓகே. அவ்வளவுதான். இது அதே மாதிரி இதுல ஆர்டிக்கல் கத்துக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே மேஸ்குலின், கிரீன்ல இருக்கிறதெல்லாம் நைட் ரூம் தஸ் வரும், டீல இருக்கிறதெல்லாம் ரெட் ஃபெமினின். ஓகேவா மேம்? இது மேஸ்குலின், நியூட்ரன், ஃபெமிலியன் எப்படிங்க மேம் அது கண்டுபிடிக்கிறது? அதுதான் சொன்னேன்ல நேத்து, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சிலது மட்டும் ஒரு பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் அந்த பேட்டர்ன் சொன்னேனா இல்லையா? ஆமாங்க மேம், சொன்னீங்க மேம். என்ன பேட்டர்ன்? அதுதான். இந்த பேட்டர்ன்ல வச்சு நீங்க 90% நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது ராங்கா இருக்கும்னு கூட சொன்னீங்க. ஆமா, ராங்கா கூட இருக்கும். அதுக்கு என்னன்னா தஸ் புக்குன்னு படிச்சுக்கணும் நீங்க. ஓகே மேம். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ தஸ் புக் அதோட சேர்த்து டி வியூஷர் சிங்குலர் ப்ளூரல் வித் ஆர்டிகல் கத்துக்கணும். தஸ் ஆட்டோ டி ஆட்டோஸ், then கிலோமீட்டர் டி கிலோமீட்டர். இப்படியே தான் நீங்க படிச்சுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஆர்டிகல், இந்த நவுனை பார்த்தாலே என்ன ஆர்டிகல்னு பார்த்துடுங்க. ப்ளூரலுக்கு எல்லாத்துக்கும் டி தான் வரும், ஆனா ஸ்பெல்லிங் என்ன மாறுதுன்னு பாருங்க. தஸ் புக்கு இது சிங்குலர், இது வந்து ப்ளூரல். ஓகேவா? ஓகே ஓகே மேம், நீங்க படிச்சுக்கணும். ஆங்க மேம், வேற வழியே இல்ல. ஓகே மேம். ஓகேவா? ஆனா உங்களால டெய்லி ரீட் பண்ணீங்கனாலே வந்துடும். நீங்க இது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறீங்களோ இல்லன்னா டெய்லி இதை ரீட் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? இங்க வந்து ஆல்ரெடி ஆர்டிக்கலும் கொடுத்துட்டாங்க. அது இல்லாம இங்க வந்து கலரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பேஸ் பண்ணி இது எங்க இருக்கு? இப்ப தஸ் புக் எங்க இருக்கு இந்த பிக்சர்ல? யூனிவர்ஸ். தஸ் புக் எங்க இருக்கு? The universe book ma'am, first one ma'am. பிக்சர்ல எங்க இருக்கு? டேபிள் மேல இருக்கு மேம். டேபிள் மேல கிரீன் கலர்ல இருக்கு இல்லீங்களா? அதான் டி ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட் இன்னா ஸ்டூடண்ட் இன்னா என்னதுமா? ஸ்டூடண்ட்ஸ் கையில இருக்கு மேம். ஸ்டூடண்ட் இன் அப்படின்னா என்னது? மேம் சொன்னாங்கல்ல, ஸ்டூடண்ட் இன் ஹவர்ஸ். ஸ்டூடண்ட் இன் மேம், ஸ்டூடண்ட் தாங்க மேம். ஸ்டூடண்ட் இன் ஸ்டூடண்ட் தான். மேலா ஃபீமேலா, பாயா கேர்ளா?
ஃபீமேல் மேம். ஃபீமேல் ஓஎன் அண்ட் ஆமா கேர்ள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐஎன்ல முடியும் இல்லைங்களா? ஆமா சோ இங்க Yes, ரெண்டு ma'am. பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க யாரு? இவங்க ஸ்டூடெண்டின் யூனிவர்சிட்டேட் யூனிவர்சிட்டி தேர் கம்ப்யூட்டர் எங்க இருக்கு? அந்த டேபிள் மேல தான் ஸ்டூடெண்ட் மேம் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் that's restaurant மேம் மேம் அந்த கிரீன் ஹாஸ்பிடலுக்கு ரெஸ்டாரண்ட் முன்னாடி. தேர் கெல்னர் ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க முன்னாடி மேம். கெல்னர் ரவுண்டான டேபிள்ல. ரவுண்ட் டேபிள்ல. எஸ் மேம். ஓகே ப்ளூ கலர் சொல்லுங்க. ஓகே மேம். டி ரெக்னும் ரெக்னுங்கன்னா நேத்தே சொல்லியிருக்கேன் என்னதுன்னு. அந்த புக்ல எழுதி வச்சிருக்கீங்களா? திருப்பி பாருங்க. எழுதி வச்சிருக்கியா? பிரிஸ்கிரிப்ஷன் மேம். பிரிஸ்கிரிப்ஷன் மேம். பிரிஸ்கிரிப்ஷன் பில். பில் மேம். சாரி மேம். ஓகே தேர் ஆர்ட்ஸ். ஸோ நீங்க அப்புறமா இது எல்லாமே செக் பண்ணிட்டு எங்க இருக்கிறாங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா? சரிங்க. Neu im Club, new in the club. Persönliche Angaben, personal details, was paar zusammen. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி போகணும். எங்கே மேட்ச் ஆகுது இப்படின்னா என்னது? இங்கே ஃபோர் நாம கொடுத்துட்டாங்க. ஃபோர் நாமன்னா என்னது? ஃபர்ஸ்ட் நேம் யோனத்தன். ஓகேவா? யோனத்தன் கொடுத்துருக்காங்க. நாக் நாம ஃபேமிலியன் நாமன்னா சர் நேம், லாஸ்ட் நேம் இல்லை சர் நேம். ஸோ இதில் எது நாக் நாம? என்ன இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறீங்க? நாக்நாம இங்க எது பேர் இருக்குமா? ஒண்ணு ஆமா அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க? கெஸ் பண்ணலாமே. தப்பான்னா கூட பரவாயில்ல, சொல்லிடலாம்ல. ஃபோர் நாம வந்து ஜோனத்தன். கெபுட்ஸ் டாட்டும்னா டேட் ஆஃப் பர்த். யாருமா அந்த சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுமா? கெபுட்ஸ் டாட்டும் டேட் கொடுத்துருக்காங்க. கெபுட்ஸ் ஆர்ட்னா பிளேஸ், பர்த் பிளேஸ். எது பர்த் பிளேஸ்? நியூயார்க். அட்ரஸ்னா இந்த கோய்தே ஸ்ட்ராஸ, ஜீபன், பர்லின் கொடுத்துருக்காங்க. அது டெலிஃபோன் நம்பர் இல்ல ஹேண்டி நம்பர். இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. சும்மா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். கீழே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபோன் நாமன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எழுதணும். எழுதுங்க. ஃபெமிலி நேம்னா மேம் ஃபுல் நேமா மேம்? ஃபேமிலி நாமன்னா சர்நேம் இல்லைன்னா உங்க அந்த இனிஷியல் நேம் இருக்கும் இல்லைங்களா? அது ஷார்ட்டா போடுவாங்க. ஃபேமிலி நேம் போடணும். கெஸ்ட்லெக்ட்னா ஜெண்டர், வைப்லிஷ்னா
ஆல் லேடிஸ் அந்த மாதிரி வைப்லிஷ், மேன்லிஷ் வந்து ஜென்ஸ். கைன அன்காபனா நோ இன்ஃபர்மேஷன். மேம் வைப்லிஷ்னா கேர்ள்ஸ் ஃபீமேலுக்கு எல்லாத்துக்கும் வைப்லிஷன் இல்ல போடணும். மேம் அது ஓகே தான் மேம். ஆனா தேர்ட் ஒன் வந்து நாட் ஃபீமேல் மேல் நோ இன்ஃபர்மேஷன் நோ. கைன அன்காபனா நோ டீடைல்ஸ். செக்ஸ்ல எப்படி மேம் அப்படி வரும்? அம்மா செக்ஸ்ல எப்படி மேம் அப்படி வரும்? இல்லம்மா நோ டீடைல்ஸ். சில பேர் விருப்பப்பட மாட்டாங்கல்ல குடுக்கறதுக்கு. ஓ ம் சரி மேம். அப்புறம் கெபுட்ஸ் டாட்டும் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பரு, உங்களோட அட்ரஸ் எல்லாம் போடுங்க. ஸ்ட்ரீட் நம்பர், ஹவுஸ் நம்பர், பின்கோடு, உங்க சிட்டி நேமு. போஸ்ட் லைட் சால் அப்படின்னா பின்கோடு. ஆன் ஆச்சுன்னா உங்களோட சிட்டி நேம், எந்த ஊர்ல எந்த சிட்டில இருக்கிறீங்கன்னு. ஷூல ஃபெர்மா. ஷூலன்னா ஸ்கூலு, ஃபெர்மான்னா ஆஃபீஸ். அப்புறமா மேல என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன டேல வருது அது நோட் பண்ணும். ஓகே மேம். எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களாம்மா? முடிஞ்சு மேம். ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாம் நீங்க அந்த அலாங்கோ ஆப்ல செக் பண்ணிக்கீங்க. இது வந்து என்னம்மா? அலங்கோ ஆப் அப்போ வரவே நிறைய மாட்டேங்குது வருது மேம். மேம். எதை செலக்ட் பண்றதுனே தெரியல மேம். நிறைய வருது மேம். அந்த நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா வரும் உங்களுக்கு. அது எப்படி இன்ஸ்டால் பண்றது மட்டும் சொல்லுங்களேன் மேம். alango.net. ஆமா alango.net போட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா ஏ போட்டு இப்படி ஓபன் ஆகுதா? ஆகுது மேம். அது ஆகுதுங்க மேம். இங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து நீங்க டைப் பண்ணணும் நெட்வொர்க் நாய் A1 கோர்ஸ் புக். கோர்ஸ் புக் தானே படிக்கிறோம். ஆமாங்க மேம். இது நேத்து எதாவது இப்படி பண்ணீங்கன்னா ஒண்ணு தானே வந்திருக்கு.
இப்படி ஃபுல்லா டைப் பண்ணா ஒண்ணுதான் வரும். நீங்க வெறுமனே நெட்வொர்க் நாயின் போட்டீங்கன்னா நிறைய வரும். A1 கோர்ஸ் புக் இப்படியே போடுங்க. ஓகே மேம். போட்டு இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து கோ டு மீடியா இருக்கு இல்லைங்களா? மேம். போன்ல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேஜ் 1 இங்க பாருங்க. இது வந்து நம்ம ஆடியோ கேக்குறோம் இல்லைங்களா? மேம். அந்த எழுத்து பூர்வமா இங்கேயே இருக்கும். சாப்டர் 1 to 6 வரைக்குமே இருக்கும். நம்ம கேக்குறது அப்படியே லெட்டர்ஸ்ல இருக்கும். இது இங்க மேம். வீடியோது ஆடியோது ஓகேவா? மேம். அதுக்கப்புறமா புக் ஆன்சர்ஸ் இங்கே இருக்கு. இப்போ நம்ம எத்தனாவது பேஜ் பாக்குறோம்? 25 மேம். 25 மேம். 25வா? இல்ல வீடியோ இருக்குது. எந்த இது 26 செக்ஷன்ஸ் 1 இருக்கா? இருக்கு மேம். இந்த வீடியோ தான் செக் பண்ண சொல்றேன். இந்த பேஜ் நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா 2 வீடியோ இருக்கு. இதுல 2 வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா வரும் உங்களுக்கு. உங்களுக்கு சவுண்ட் கேட்காது, எனக்கு கேட்கும். ஆனா நீங்க தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். Wie geht es dir? So lala. கேட்டுச்சா? Was ist los? Nichts. Ich spiele. கேட்டுச்சா? இல்ல மேம். கேட்காது, ஆனா எனக்கு கேட்கும். சரி, நீங்க அப்படி பாத்துக்கலாம். செக் பண்றோம். செக் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி வீடியோஸ் பாத்துடுங்க. இது வந்து நம்ம இந்த லெசன்ல படிச்ச எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இது ஃபுல்லாவே படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. சப்போஸ் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நீங்க ரிவைஸ் பண்ணோம்னா எல்லா லெசன்லயும் இந்த மாதிரி லாஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க. கூல்ஸ் und கிளார் அப்படின்னு, கூல்ஸ் und கிளார் ரேடமிட்டல் und கிராமாட்டிக் அப்படின்னு. ஸோ இந்த பேஜ்ல படிச்சுட்டாலே நீங்க அந்த லெசன் ரிவைஸ் பண்ண மாதிரி. சரிங்களா? சரி. ஸோ இப்போ நம்ம போறது வந்து 3rd லெசனுக்கு. இன் ஹம்பூர்க். ஹம்பூர்க்ல இருக்கிற சில லோக்கல் பிளேசஸ் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணணும். ஓகே மேம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேற சொல்லியிருப்பாங்க. ஐன ஸ்டார்ட் டுவர் இன் ஹம்பூர்க். ஆடியோ கேட்டுட்டு என்னன்னு மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட்டை படிச்சிடலாம் முதல்ல. நம்பர்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா? படிச்சாங்க. ஓகே. ஸோ இந்த படிங்க. ஃபர்ஸ்ட் பேரா யார் படிக்கிறீங்க? படிங்க. நிறைய படிக்கிறாங்க. In act student knock versus in sex student ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட். student knock motion in funp student knock Copenhagen in Zwei Stunden nach Berlin Jeden Tag Fahren Herr 700 20க்கு என்ன சொல்வீங்க? 20 720 Züge. ஸோ என்ன மீனிங் வருது தெரியுமா? 8 ஹவர்ஸ்ல வந்து நம்ம வார்ஷோவுக்கு போயிடலாம். 6 ஹவர்ஸ்ல வந்து மின்ஷனுக்கு போகலாம். 5 ஹவர்ஸ் கோப்பன்ஹாகனுக்கு, 2 ஹவர்ஸ் பெர்லின். ஸோ எவ்ரிடே இங்க இருந்து 720 ட்ரெயின்ஸ் டிராவல் ஆகுது.
ஓகேவா? ஜூக்கு என்ன ட்ரெயினுங்களா ட்ரெயின்ஸ், மேம்? ஆமா, ஜூகன்னா ட்ரெயின்ஸ். அடுத்தது படிங்க யாராச்சும். படிங்க, தப்பானாலும் நான் சொல்லி தரேன், பிரச்சனை இல்ல. மணிமணி DL ma'am. ஹார்மோனி. Ma'am, ம் DL DL Philharmony. Philharmony ம் is their star in Hamburg. Hamburg. ம் Basit Bauzeit. Bausite. ம் Noyen Jahir. யாரே நோயன் Yahe. யாரு? Noyen Yahe. ம் 2007 எப்படி சொல்றீங்க? Swansea. Zweitausend. 2000. 2007. Sieben. Bis 2016. 16. ம் Gosten. ம் 800. Act und 6. 66. ம் Million. Millionen Euro. Millionen Euro. ம் Am ersten. im ersten Jahr. Im ersten Jahr. 2017. 16. Vier, fünf Millionen. 4,5 Millionen Besucher. 4, ஆமா 4,5. 4, மேம் அந்த கமாவும் உச்சரிக்கணுமாங்க மேம்? ஆமா, இங்க 4 நம்ம என்ன சொல்வோம்னா 4.5 மில்லியன். ஆமாங்க மேம். அது வரும். ஆனா இங்க வந்து அவங்க நம்ம கமா போடுற இடத்துல அவங்க ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க, நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல கமா வைப்பாங்க, அந்த மாதிரி. ஓகேங்க மேம். So 4,5 Millionen Besucher. Und 600 Konzerte. So, அங்க எப்படி இருக்கோ அப்படியே படிச்சிடலாம். DL Philharmony, அது வந்து ஹம்பூர்க்ல அது ஒரு ஸ்டார் மாதிரி. ஸோ பவுசைட் இது கட்டுறதுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் எவ்வளோன்னா 9 years ஆயிடுச்சு. 2007லேருந்து 2016 வரைக்குமே. இது கட்டுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? 866 million euro ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இயர் 2017ல 4.5 million விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. 600 கான்சர்ட் நடந்திருக்கு. பவுச்சர்னா விசிட்டர்ஸ்ங்களா மேம்? பெசூக்கர். பெசூக்கர். அடுத்தது படிங்க. 12,000 Schiffe. கமலா இருக்கிறாங்களா? இருக்கேங்க. படிங்கம்மா. நான் இருக்கேன் மேம். படிங்க படிங்க. $12,000. 12,000 पे 2,000 யார்? Bro यार bis zum wir sind es und Amber Sarka Van இல்லம்மா, Fan. F. sorry Van Hamburg Sarka Hamburg Sarka 800 kilometer. This is a background of them plus LB Fluss LB this Schiffe background in
900 900 9 இல்ல 900 Pfund Sieg London. So 12,000 ships per year to the river அந்த சீக்கு போனோம்னா ஹம்பூர்க்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் தூரம் ஷிப் வந்து ரிவர் எல்பேல இருந்து டிராவல் ஆகும் அண்ட் ஷிப் வந்து 175 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் ஆகும் Landerனா country. ஆமா கண்ட்ரீஸ் ப்ளூரல் Okay, ma'am. அடுத்தது டேர் மிஷல் Der Michel is the symbol of bone hammer. Higher is Platz für 2500 Menschen. The term is 100 230 Meter meter hoch. The sheet man and often. So Der Michel na church oda name Der Michel, it is the symbol of Hamburg. அங்க எத்தனை பேருக்குன்னா 2500 பீப்புளுக்கு இடம் இருக்கு டவர் அந்த நடுவுல டவர் இருக்கு இல்லைங்களா அது 132 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் இருக்கு அங்க மேல போய் நின்னு பார்த்தா இந்த ஹாஃபன் தெரியும் ஹாஃபன்னா போர்ட் பக்கத்துல இருக்கு இல்லைங்களா போர்ட் அது தெரியும் வியூ பண்ணலாம் அப்புறம் வேற யாராச்சும் படிங்க லாஸ்ட் ஒன் Yes. Padi Maria. SZ Uber SZ Uber 120 500ங்களா மேம் ஆமா 120 தானே ஆமாம் 520 யாரே ஆல்ட் உண்டு 500 elf meter reach der storm in der meter is 12 ma'am 12 meter hog okay so it is above 120 years old 111 meters length the tower turmuna tower in the middle is 112 meters height okay va Okay, ma'am. okay ma'am so இதெல்லாம் படிச்சிட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் சின்னதா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்ல ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஆடியோ நான் ப்ளே பண்றேன் ஓகே மேம் நீங்க இந்த இதுல இருக்கிற டெக்ஸ்ட் தான் படிப்பாங்க மேம் ஓகேவா நீங்க 1 2 3 4 மார்க் பண்ணனும் சரி மேம் ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது அப்படினு மேம் Eins. Wir fahren jetzt durch den Hafen von Hamburg. 12.000 Schiffe kommen pro Jahr nach Hamburg. Die Schiffe fahren in 900 Städte, in 175 Länder. Der Hafen ist über 72 Quadratkilometer groß. So first one already mark பண்ணிட்டாங்க scene. Yes ma'am. ஓகேவா இப்போ அடுத்து வரப்போது தான் நீங்க கண்டுபிடிக்கணும் இது போர்ட் ஹார்பர் என்ன சொல்வாங்கன்னா டேர் ஹாஃபன் Zwei. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab. 720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden. ஆமா அது அப்படிதான் இருக்கும் வாய்ஸ் அப்படிதான் Zwei. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab.
720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach Kopenhagen, in 2 Stunden nach Berlin. 450.000 Personen benutzen den Bahnhof. ஓகே இது என்னது மேம் சொல்லுமா மேம் சொன்னதே என்னம்மா என்னாச்சு मैम नाक का एनमाल बेटा मैम good. 2. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab. 720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach Kopenhagen, in 2 Stunden nach मैम Berlin. ट्रेन कुरियदुंगा 450.000 Personen benutzen. ए ஏ ஸோ இங்க என்ன பண்றீங்கன்னா 2 போட்டுக்கோங்க ஓகே அடுத்தது போடு 3. Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. मैम दी मैम டியா आंग मैम சர்ச்சா சொன்னாரு आ 3. वन अगेन Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. என்னம்மா தெரியலையா அந்த நம்பர் சொல்றாங்களே அந்த நம்பர் எதுல இருக்குன்னு செக் பண்ணலாம்ல ईंग मैम ஆமா एस आयन उंडर ஆ நெக்ஸ்ட் 4. म्यूट ला मैम यारो Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. யாரு In Hamburg sagt man kurz der Michel. கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க யார் சைடுல இருந்தாச்சும் டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சொல்ல ஆன்சர் என்னன்னு 4. Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. In Hamburg sagt man kurz der Michel. Hier ist Platz für 2500 Menschen. Der Turm ist 132 Meter hoch. In 82 Metern Höhe ist eine Plattform. என்னாச்சு கண்டுபிடிக்கலையா இன்னுமே मैम वन अगेन मैम 4. Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. In Hamburg sagt man kurz der Michel. Hier ist Platz für 2500 Menschen. Der Turm ist 132 Meter hoch. In 82 Metern Höhe ist eine Plattform. 5. Das Konzert beginnt in 5 Minuten. Das ist der neue Star von Hamburg, die Elbphilharmonie. Ein paar Zahlen. 4,5 Millionen Besucher und 600 Konzerte im Jahr 2017. Wir fahren jetzt hinauf zur Plaza. ஓகே இப்போ இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு பார்க்கலாமா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க டேர் பேன்ஹோஃப் பேன்ஹோஃப்னா ரயில்வே ஸ்டேஷன்
அப்புறம் இது வந்து Das Konzerthaus. அந்த கான்சர்ட் ஹவுஸ் பேரு எல்ஃபிலார்மோனி. இப்போ ஹாஃபன்னா போர்ட். இது வந்து டி கிர்ஷர். கிர்ஷர்னா சர்ச். இது வந்து Das Rathaus. ராட்ஹவுஸ்னா அது வந்து ஒரு டவுன் ஹால் மாதிரி. அங்க வந்து நிறைய அஃபிஷியல் இந்த மாதிரி என்ன சொல்றது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒர்க் எல்லாம் நடக்கும். டவுன் ஹால். ஓகேவா? இன்னொரு தடவை ப்ளஸ் பண்ணுங்க மேம். டஸ் எதுமா? இது இப்ப சொன்னதா? ஆமாங்க மேம். Der Bahnhofனா ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன். Das Konzerthausனா கான்சர்ட் ஹால். அதோட நேம் வந்து எல்ஃபிலார்மோனி. Der Hafenனா போர்ட் இல்ல ஹார்பர் சொல்லுவோம் இல்லைங்களா அது. டி கிர்ஷே அப்படின்னா சர்ச். Das Rathaus அப்படின்னா இது ஜெர்மனில இருக்கிற ஒரு டவுன் ஹால். இங்க வந்து நிறைய அஃபிஷியல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வேலை நடக்கும் இங்க. ராட்ஹவுஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா ராட்ஹவுஸ் படிச்சுட்டு அதுல இங்க இந்த blanks ஃபில் பண்ணணும். நீங்க அதை நீங்க அப்புறமா கூட ஃபில் பண்ணிக்கிங்க. நீங்க ஃபில் பண்ணிட்டு அனுப்புங்க, அவ்வளவுதான். ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.